ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். இன்றைக்கி வீடியோவில் குடல் குழம்பு அதுதாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு 3-in-1 ஆஃபர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, பூரி அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லையா சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ அதனால தாங்க இது 3-in-1 ஆஃபர்னு சொல்கிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பார்க்க தாங்க எப்படி இருக்கும். குக் வித் கோமாளியில் கூட ஒரு ஷோவில் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்ன் நானும் செய்கிறேன். ஓகே, வாங்க எப்படி செய்யலாட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஆட்டுக்குடல் வாங்கி ஒரு 3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்படியே டைரெக்டாக செய்ய போகிறது இல்லைங்க. ஒரு பவுலில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடல், அதை எடுத்து போட்டுருங்க அந்த சுடு தண்ணியில். குடலை எப்போது நம்ம சுடு தண்ணியில் போட்டு தாங்க க்ளீன் பண்ணணும், அப்போ தான் சுத்தமாக அது க்ளீன் ஆகும். ஸோ நல்லா போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குடல்லாம் பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க குடல் க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் குடல் குழம்பும் நல்லா வரும். இதை எடுத்து இன்னும் ஒரு 6-7 முறை நல்லா பச்சை தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலெல்லாம் எடுத்து குக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த குடலுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு செம்பு அளவுக்கு, அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குடலுக்கு தேவையான உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் குடல் நல்லா வெந்து வரும். ஸோ இது அப்படியே வேகட்டும். இதுக்கு இடையில் நான் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு புடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நிறைய போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்குங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ஸோ இதுதாங்க இதுக்கான மசாலா. இப்போ இதை போட்டு மூடி நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கடையில் நம்ம வேக வச்ச குடல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குடல் குழம்பை பொறுத்தவரையில் நம்ம ஹோட்டலில், மெஸ்ஸுங்களில், அந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதாங்க ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு மற்ற கடைகளில் செஞ்சு கொடுப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஓகே, குடல் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஜீரகம் இது நல்லா போட்டு பொரிய வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதோட தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குடல் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அது வாசனையாக இருக்கும். குடலுக்கு அது ரொம்ப நல்லதுங்க அது. ஸோ நான் இது நம்ம குடலுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம இடையில நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிளகு, ஜீரகம், அந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் விட வேணாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் மட்டும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அரை கிளாஸ் போதும். நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி லைட்டாக கொதிச்சு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கல் உப்பே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக்கரில் குடல் வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதோட நம்ம அந்த மசாலாவை எடுத்து போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இது சொல்ல போகிறது ஆப்ஷனல் தாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. குடல் குழம்புனாலே கடலைப்பருப்பு போட்டு தான் வைப்பாங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. அப்படி வேணாம் அப்படின்னா வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு திரும்பவும் குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான குடல் குழம்பு வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதை குழம்பு பதத்துக்கு வச்சுருக்கேங்க. இல்லை எனக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பே சிம்மில் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி வந்துடும். இதோட ஃபைனலாக ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை இலை தூவி
கிளறி விட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான குடல் குழம்பு ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி ஆகிடுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.